Thanks to Jyoti sir for giving this beautiful chance, and thanks to cameraman sir, and thanks to Vikram sir for giving this beautiful music. Thank you sir, and thanks to Arun. I hope you like the trailer and songs. Please ellaru theater poi padam parunga. Please support us. Thank you. நான் இப்ப சொல்றேன், எதிர்ப்பு தெரிவிக்காம இருக்கணும் அப்படின்னாக்க அது ஒருத்தருக்கு தான் நீங்க கொடுத்துருக்கணும். அது யாருனாக்க டைரக்டர் பேரரசாருக்கு தான். ஏன்னா 10-15 வருடத்திற்கு முன்னாடியே அவரோட பாட்டிலே அதை சொல்லிட்டாரு. ஏ இல்லைங்கப்பா இல்லைங்க என்னம்மா சார், ஆமா மாஸ்ல டைரக்டர் அப்படி அன்னைக்கே அதை கணிச்சு வச்சிருக்காரு. விஜய் சார், உங்களுக்கு நான் அன்பு கூர்ந்து கேட்டுக்கொள்கிறேன். நீங்க விஜய் சாருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், பேரரசு சாருக்கு நீங்க கவர்மெண்ட் வேலை தராட்டியும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் நீங்க அவருக்கு இன்னொரு படம் ஒன்று நடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு நான் தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அந்த நேரம் சிவகாசியும் சரி திருப்பாச்சியும் சரி மிகப்பெரிய ஹிட்டு, பட்டி தொட்டி எல்லாம் அடிச்சு தூள் கிளப்பிச்சு. அப்படி ஒரு ஜனரஞ்சகமான ஒரு மிக முக்கியமான இயக்குனர் அவங்களுக்கு நீங்க ஒரு படம் நடிச்சு கொடுக்கணும்னு இந்த கூல் சுரேஷ் தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி இந்த காஸ்டியூம் இதை போட்டுட்டு ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். அந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் வந்திருந்தாங்க. வந்துட்டு அண்ணா உங்கள் ட்ரெஸ் எங்கே எடுக்கிறீங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அது அந்த வீடியோ வெளியில் பயங்கர ப்ராப்ளம் ஆச்சு. அதில் கமெண்ட்டில் நிறையா பேர் பாருப்பா இவனு ஒருமையில் சொல்லியிருந்தாங்க. அவங்க நான் அது சொல்லணும்னு நினைக்கிறேன். வாழ்வை பார்த்தியா அப்படி இப்படின்னு ரொம்ப இது பண்ணி பேசினாங்க. நான் உங்களை கேட்குறேங்க, ராஜ்மோகன் அவர்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது யாரு? நம்ம தானே ஜெயிக்க வச்சோம். நீங்களே ஓட்டு போட்டுட்டு சார், நீங்களே ஓட்டு போட்டுட்டு இன்னைக்கு அவங்கள குறை சொன்னா என்ன நியாயம் இது? அப்போ ஒரு மனிதன் வாழ்ந்தாலும் ஏசுவீங்க, தாழ்ந்தாலும் ஏசுவீங்களா? ராஜ்மோகன் அவர்களுக்கு என்னங்க குறை? என்ன குறை? எதற்காக அவரை ஒருமையில பேசுறீங்க? அவங்க மட்டும் இல்ல, பல பேரை நீங்க தான் ஓட்டு போட்டு டிவிக்கே வேணும் அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது. ஜெயிச்சதுக்கு அப்புறம் இப்படி குறையும் சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? விஜய் சாரு ஒரு சாமானிய மக்கள் ஆட்டோ டிரைவர் கூட முதல்ல இது எம்எல்ஏ ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு டிரைவரோட மகன் கூட எம்எல்ஏ ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் சார் அவர்களுடைய எம்எல்ஏக்களை நீங்க குறை சொல்றீங்களே, நீங்க தானங்க ஓட்டு போட்டது. அப்ப என்ன மென்டாலிட்டியில தாங்க இருக்கிறீங்க? நீங்க சும்மா ரீல்ஸ் பார்க்கறது மட்டும் இருந்தா போதுமா? அடுத்தவங்களை கமெண்ட் பண்றது மட்டும் இருந்தா போதுமா? இது எதற்காக இந்த சிலம்பம் படத்தோட ஆடியோ ரிலீஸ்ல சொல்றேன்னா அதை சொல்றேன். அப்ப நீங்க என்ன எண்ணத்துல நீங்க போய் ஓட்டு போட்டீங்க? யாரு வேட்பாளர்னே தெரியாது, வேட்பாளர் பேர் தெரியாது, விசிலுக்காக போட்டு வந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்க, அப்படிதானே? அதுவும் இல்லாம எல்லாருமே படிச்சவங்களா இருக்காங்க எம்எல்ஏக்கள். சில பேர் எம்எல்ஏவா பதவி ஏற்கும் போது அவங்களுக்கு பேசவே தெரியல, கை காலெல்லாம் நடுங்குது அப்படிலாம் சொல்லி இவரெல்லாம் ஒருமையில சொல்லியிருந்தீங்க. இவரெல்லாம் எம்எல்ஏவா அர்ப்பனுக்கு வந்த வாழ்வப்பார் இப்படிலாம் சொல்லியிருந்தீங்களே. இப்ப இந்த மேடையில ஒரு உதாரணம் நடந்துச்சு. ஸ்டண்ட் யூனியனோட இப்போதைய தலைவர் அசோக் அவர்கள் பேசும்போது, அவர் பல படங்களை ஒர்க் பண்ணவரு, எத்தனை மாடியில இருந்து குதிக்க சொன்னாலும் குதிப்பாரு, பல தீக்காயங்கள் வெட்டுக்காயங்கள், இப்படி எதுக்குமே பயப்படாதவரு இந்த மைக்க பார்த்தவன பயப்படுறாரு, கால்லாம் நடுங்குதே, குடிக்க தண்ணி கொடுங்கன்னாரு. அப்படி சார் இது சிரிக்க வேண்டிய விஷயம் இல்ல சார், சிந்திக்க வேண்டியது. அப்படி பல கேமராக்கள் முன்னாடி பல ஹீரோக்களை பல சாகசங்கள் பண்ண அந்த ஸ்டண்ட் கலைஞருக்கு மைக்க பார்க்கும் போது அவங்களுக்கு ஒரு நடுக்கம் வரும்போது, அவங்க யாரு எம்எல்ஏக்களை பதவி ஏற்றவங்க அவங்களோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. அவங்க இதுக்கு முன்னாடி மைக்கேல் நின்று பேசினவங்களா, பல கூட்டங்களை பார்த்தவங்களா? அவங்களுடைய நோக்கம் எல்லாமே டிவிக்கு எம்எல்ஏ அவர்களுடைய நோக்கங்கள் எல்லாமே மக்களுக்கு நல்லது செய்யணும், மைக்கு முன்னாடி நிக்கணும்ன்ற எண்ணம் இல்ல, மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் வந்திருக்கிறாங்க. அதனால தயவு செய்து உதவி செய்யாட்டியும் உபத்திரம் செய்யாம இருங்க. தயவு செய்து அவருடைய மனைவியை நீங்க காப்பாற்ற வேண்டும் என்று உங்க பாதம் தொட்டு நான் கேட்டுக்கொள்கிறேன்.
இத பல நடிகர்கள் சொல்ல மாட்டாங்க, பல இயக்குனர்கள் சொல்ல மாட்டாங்க, பல பணக்காரங்க சொல்ல மாட்டாங்க. எதுக்கு நான் சொல்றேன்னா, எனக்கு தெரியுங்க, என்னுடைய சக கலைஞர் அவரு முத்துக்காலை நிறைய பேர் கமெண்ட்ல கூட சொல்லியிருந்தாங்க, இது வரைக்கும் நீ நிறைய சம்பாதிச்சிருப்பல, அதை வச்சு செலவு பண்ண வேண்டியதானே அப்படின்னு. எங்களை மாதிரி கலைஞர்களுக்கு எங்கெங்க வாய்ப்பு தெரியுங்க? யாரு ஒழுங்கா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வராதவங்களோ, பிகு பண்றாங்களோ, உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காதவங்களோ, ஆடியோ ரிலீஸுக்கு வராதவங்களோ, ப்ரமோஷனுக்கு வராதவங்களோ, ப்ரொடியூசரோட வழியை தெரியாதவங்களோ, டைரக்டரோட வழியை தெரியாதவங்களோ. கூல் சுரேஷ் அவர்களை நீங்க ரொம்ப நல்லா பேசுனீங்க. ஆனா ஒரு விஷயத்துல எனக்கு கொஞ்சம் சின்ன வருத்தம் உண்டு, அதையும் தெளிவுபடுத்துறேன். அதாவது எங்க சங்கத்தின் தலைவர் அப்படியே கால் நடுங்குச்சு, கை நடுங்குச்சுங்களே, அதான் நடுங்கிற கூட்டமே கிடையாது, நாங்க நடுங்க வைக்கிற கூட்டம். அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். ஆனால் உங்கள் சிறப்புமிக்க எங்க யூனியன் மெம்பர் தான் அவரு. ஆனா அவருக்காகவும் நீங்க குரல் கொடுத்து லெஜெண்ட்லேருந்து அவருக்கு பண்ணாங்க முத்துக்காலைக்கும் போது, நிச்சயமா உங்களுக்கு நான் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அந்த லெஜெண்ட் பண்ணணும் என்னுடைய நன்றியினை சொல்லிக்கிறேன். எங்கள் அருமைக்குரிய இயக்குனர் திரு ஜோதி அவர்களே, பாசத்துக்குரிய என் அருமை சகாக்களே, இங்கேருந்து போய் கன்னடத்தை கலக்குன்னு கலக்கக்கூடிய மியூசிக் டைரக்டர், என்ன பியூட்டிஃபுல்லாக நைஸா பிளாக் கலக்கிறவ வித்துட்டானுங்க எல்லாம் மிளகினும். கடைசியில் எல்லாத்தையும் தான் வித்தாங்க, மஞ்சள் மிளகு எல்லாம் போய் இப்போ நம்ம ராயல்ட்டிக்கு நம்ம சாப்பிட்றோம்ல, இப்போ இல்லையா நம்மகிட்ட இருக்கு, இந்தியாவில இருக்குது இல்லையா? இதான் இந்த சிலம்பத்தினுடைய ஒரு பெரிய இந்த அறிவுகள் எல்லாம் எனக்கு போட்டியவர் எங்கள் தந்தையார். அவர் சுவாமிநாதன் சொல்லி எம்ஜிஆருடைய படங்கள் அத்தனைக்கும் அவர் தான் பண்ணுவார், என் டி ராமராவ் படங்களுக்கு பண்ணுவார். அவரும் சிலம்ப பயிற்சியில் சிறப்பாக கொடுப்பாரு. அவருக்காகவே எம்ஜிஆர் அந்த எம்ஜிஆர் திடல்னு ஒன்று இருக்குது, இப்போ எம்ஜிஆர் ஸ்கூலாக இருக்குது பாருங்க, அது எம்ஜிஆர் திடல். அங்கே தான் வடபழனியில் இருக்கக்கூடிய அத்தனை ஸ்டண்ட் நடிகர்களையும் பயிற்சி வீட்டில் 2 கிளாஸ் நடக்கும், ஒன்று சோடு, இன்னொன்று சிலம்பம். அவர் படத்திலேயே அவர்கிட்டயே கோச்சிட்டு போய் விஜயபுரி வீரன் ஒரு படம் பண்றாரு, ஒரு சோடு ஃபைட்டு படம். சோடு ஃபைட்டு படத்துல கம்பு எப்படி வரும்? கம்பு சுத்த முடியுமா? கொண்டாடாரு பாருங்க தெளிவா. சோடுல எடுத்துட்டு வந்தாங்க, டப்பு டிப்புன்னு அடிச்சா எல்லா ஈட்டி மோனையும் கட் ஆயிடுச்சு. இப்போ மிஞ்சி இருக்கிறது என்ன? கம்பு. உடனே சிலம்பு சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் வெற்றிகரமான பெரிய வெற்றியை ஈட்டின படம், அவ்வளவு பெரிய வெற்றி ஈட்டிய படம். அதனால என்ன ஆச்சு, அந்த சிலம்ப கலை வளராச்சு. அந்த நேரத்தில் என்னன்னா, தனிப்பட்ட ஒருவர், நான் தவறா சொன்னேன், எங்க அப்பா என்ன செருப்பால் அடிட்டோம். அப்புறம் ஏன்னா ஒருத்தர் தனிப்பட்ட சாமிநாதன் மாஸ்டர் நல்லா பண்ணார், சோமு மாஸ்டர் நல்லா பண்ணார், இன்னொரு மாஸ்டர் நல்லா பண்ணார். இப்படித்தான் கலைகள் இருந்ததே தவிர தனிப்பட்ட முறையில பேரு அதுல ஆனால் அந்த பேருக்கெல்லாம் இங்க ஒருத்தர் இருக்கார், ஒரு சொந்தக்காரர், சிலம்பம் பார்த்து அடிக்கிறார். சிலம்ப ஆசான்னா அது பொருத்தமான ஒரே ஒரு ஆள் இங்க இருக்கார், பாண்டி மாஸ்டர். அவர்தான் தான் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெற வேண்டும் என்று சிலம்பத்தை கத்து கொடுத்து இன்னைக்கு ஸ்டண்ட் யூனியன்ல இருக்கு இத்தனை கிட்டத்தட்ட 500-600 பேர் மெம்பரா இருக்காங்கன்னா, அவர் கிளாஸ்ல பயின்ற மாணவர்கள் தான் அந்த ஒழுக்கமும் ஒடுக்கமும் அவர்கிட்ட கத்துக்கிட்டாதான் சிறந்த நடிகர்களாக இருக்கக்கூடிய இன்னைக்கு பெரிய பெரிய நடிகர்கள் இங்க இருக்கிறவங்களும் சரி, பாம்பேல நானே சொன்னேன், நான் நிறைய கிளாஸ்ல கொண்டாந்து அட்டன் பண்ண வச்சு இன்னைக்கு எல்லாருமே டாப் ஸ்டாரா இருக்காங்க. எப்படி இருக்காங்க? அந்த ஒழுக்கம், நுண்ணறிவு, அதை எப்படி கத்துக்கணும், முறைப்படி எப்படி கத்துக்கணும், அந்த முறையை கத்து கொடுத்தது அந்த வல்லமை பொருந்திய அவர்தான் இந்த சிலம்பம் சிறக்கிறதுக்கு அது வழிவகுத்தாரு. நிறைய போய் சேருவதற்கு ஜெயலலிதா பீரியட்லயும் சரி, கலைஞர் பீரியட்லயும் சரி, எல்லா பீரியட்லயும் அதை கத்து கொடுத்து அதுக்கு ஒரு இதை அமைச்சு அது எல்லாம் உலகம் போறா மாதிரி. இன்னைக்கு கூட அவர் பேசும்போது சொன்ன உலகத்துல டாப்ல இருக்கக்கூடிய காளிதாசர் அவருடைய இதை வச்சிருக்காங்க. இதெல்லாம் எப்படி அவருக்கு தெரியுது? அப்டேட் பண்ணிக்கிறது. சிலம்பம்ங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. ஒரே ஒரு சிலம்பம் 100 பேரை கூட அடிக்க முடியும். ஒரு படவீச்சு அந்த பாப்பா சுத்திச்சு பாத்தீங்களா, படவீச்சு பேனர் மாஸ்டர் கத்துனாரு, எந்த கிழந்துக்கிட்டு கிழிஞ்சிருமோ பேனர் இங்க சுத்தா மிச்ச பேர் தலையெல்லாம் போயிடும்.
நான் பொட்டு வைக்கிறது அலங்கார பாடம். ஆடி சாந்து பொட்டு சொன்னமில்ல, அந்த பொட்டு வச்ச பாடம் அலங்கார பாடத்துல வைக்கிறது தான் பொட்டு வைக்கிறது. சுத்தி அடிக்கிறதுன்றதெல்லாம் கலை, அந்த ஒரு மாபெரும் கலை. முதல்ல பெரிய பெரிய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நான் இவருக்கு சொல்லணும்னா அதை ஒரு திரைப்படமாக எடுத்து காட்டி அந்த ஊக்குவிக்கணும் இந்த சிலம்ப கலையை அப்படின்னு கொண்டு வந்த ஜோதிக்கு என் மனமார்ந்த வாழ்த்து. அதை சிறப்பா இவர் ஒருத்தர் நாங்க இருக்கோம் இயக்குனர் சொல்லும்போது கூட சொன்னாரு பேரரசு சார்,